தோனியை தூக்கி சாப்பிட்ட 14 வயது இளம் வீரர் யார்? இந்த வைபவ் சூரியவன்சி. ராஜஸ்தான் அணியில் 14 வயது இளம் துவக்க ஆட்டக்காரர் வைபவ் சூரியவன்சி கடந்த லக்னோ அணிக்கு எதிரான போட்டியில் அறிமுகமானார். தனது அறிமுக போட்டியின் முதல் பந்தில் சிக்ஸர் அடித்து அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்த அவர் அந்த போட்டியில் ஓரளவு நன்றாக விளையாடி தனது திறமையை வெளிப்படுத்தினார். அதற்கு பிறகு பெங்களூரு அணிக்கு எதிரான போட்டியில் அவர் விரைவாக ஆட்டமிழந்து வெளியேறினாலும் நேற்று நடைபெற்ற குஜராத் அணிக்கு எதிராக தனது ஒட்டுமொத்த திறமையையும் வெளிப்படுத்தினார். குஜராத் அணி நிர்ணயித்த 209 ரன்கள் இலக்கை நோக்கி விளையாடிய ராஜஸ்தான் அணியின் 14 வயது இளம் துவக்க வீரர் வைபவ் அபாரமாக விளையாடி 35 பந்துகளில் சதம் அடித்து மிகப்பெரிய சாதனை படைத்தார். ஒரு இளம் வயதில் எந்தவித பயமும் இல்லாமல் சதம் அடித்திருப்பது உலக கிரிக்கெட் ரசிகர்களிடையே பெரிய பாராட்டை பெற்று வருகிறது. 210 ரன்கள் இலக்கை துரத்திய ராஜஸ்தான் அணி 25 பந்துகளை மீதம் வைத்து 15.5 ஓவர்களிலேயே 2 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 212 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. 14 வயதான வைபவ் சூரியவன்சி 38 பந்துகளில் 11 சிக்சர்கள் 7 பவுண்டரிகளுடன் 101 ரன்களும், யசஸ்வி ஜெய்ஸ்வால் 40 பந்துகளில் 2 சிக்சர்கள் 9 பவுண்டரிகளுடன் 70 ரன்களும் விளாசி அணியின் வெற்றியில் முக்கிய பங்கு வகித்தனர். இந்த போட்டியில் சதம் விளாசியதன் மூலம் சூரியவன்சி பல்வேறு சாதனைகளை படைத்தார். கடந்த ஆண்டு நடைபெற்ற ஏலத்தின் போது ராஜஸ்தான் அணி சூரியவன்சியை 1.10 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்தது. அவரது அடிப்படை விலை 30 லட்சம் ரூபாயாக இருந்த நிலையில் ராஜஸ்தான் அணி நிதியை பொருட்படுத்தாமல் சூரியவன்சியின் திறமைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாங்கியது. சஞ்சு சாம்சன் காயமடைந்ததால் சூரியவன்சிக்கு ராஜஸ்தான் அணியின் 11இல் வாய்ப்பு கிடைத்தது. இந்த தருணத்தில் சூரியவன்சிக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்கப் போகிறது. IPL தொடரில் பல சர்வதேச வேகப்பந்து வீச்சாளர்களின் பந்து வீச்சை சுக்கு நூறாக உடைத்து தன்னுடைய திறமையை நிரூபித்திருப்பதால் வைபவ் சூரியவன்சியை இந்த ஆண்டு இந்திய அணியில் சேர்க்க BCCI முடிவெடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதற்கான காய்களை தற்போது BCCI நகர்த்தி வருகிறது. தற்போது இங்கிலாந்துக்கு எதிரான 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் நடைபெறுகிறது. இதில் ரோஹித் சர்மா, விராட் கோலி, பும்ரா உள்ளிட்ட சீனியர் வீரர்கள் இங்கிலாந்து செல்கின்றனர். இந்த தொடர் IPL முடிவடைந்த பிறகு நடைபெறுகிறது. இந்த தொடர் நடைபெறும் அதே காலகட்டத்தில் இந்திய அண்டர் 19 அணி இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 ஒருநாள் மற்றும் 2 டெஸ்ட் போட்டிகளில் கொண்ட தொடரில் விளையாடுகிறது. இந்த தொடரில் IPL போட்டிகளில் அபாரமாக செயல்பட்ட வைபவ் சூரியவன்சிக்கு வாய்ப்பு வழங்க தேர்வுக்குழு முடிவெடுத்திருப்பதாக தெரிகிறது. இதேபோன்று CSK அணியில் இடம் பிடித்த 17 வயது வீரரான ஆயுஷ் மாத்ரேவையும் சேர்க்க முடிவெடுக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 19 உலகக்கோப்பை தொடர் நடைபெறுகிறது. இதற்கான அணியை கட்டமைக்கும் பணியில் BCCI ஈடுபட்டு வருகிறது. இதில் சூரியவன்சிக்கு மிகப்பெரிய பங்கு இருப்பதாக தெரிகிறது. இந்த தொடர்களில் சிறப்பாக செயல்பட்டால் நடப்பு ஆண்டு இந்திய அணியில் வாய்ப்பு வழங்க அஜித் அகார்கர் முடிவெடுத்திருப்பதாக தெரிகிறது. ஒருவேளை அப்படி வாய்ப்பு கிடைத்தால் இந்திய அணிக்காக இளம் வயதிலேயே விளையாடிய வீரர் என்ற சாதனையை சூரியவன்சி படைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. உங்கள் தின சேவல்